ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஷியேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தான். ஸோ பிஎஸ்சி நர்சிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நர்சிங்கை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் அண்ட் பேஷண்ட்டை கேர் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் 4 இயர்ஸ் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங்காக இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் நாலேஜும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. அடுத்து அதே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும்னா, இப்போ வந்து ஃபிசிக்கல், மென்டல், காக்னிட்டிவ் சேலஞ்சஸை இண்டிவிஜுவலாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனட்டாமி பற்றி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி, ரீஹாபிலிட்டேஷன் டெக்னிக்ஸ் பற்றி எல்லாமே வந்துட்டு லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸில் படிக்கலாம். ஏன்னா 5 இயர்ஸ் இருக்கிறதுனால இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும் இந்த கோர்ஸ்க்கு. அடுத்ததாக இந்த ரெண்டு கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் மஸ்ட் அவங்களோட 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து பிஎஸ்சி நர்சிங்கோட எலிஜிபிலிட்டி. அதே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பியோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே தான் ஒரு கேண்டிடேட் 12th பாஸ் பண்ணி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். சேம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்துட்டு 50% மார்க் எடுத்திருந்துருக்கணும். இதுதான் வந்து இந்த எலிஜிபிலிட்டி. அடுத்து எவ்வளோ ஃபீஸ் வரும் இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8500லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1.3 lakhs வரைக்குமே வருது. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னா 2400லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12 lakhs வரைக்குமே வருது. இதுவுமே மோரோவர் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. அடுத்து எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் முடித்தவங்க போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்சஸ் ஆகலாம், நர்சிங் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகலாம், டைரக்டர்ஸ் ஆஃப் நர்சிங் ஆகலாம், டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர்ஸ், நர்சிங் சூப்பர்வைசர்ஸ், நர்சிங் சூப்பரிடென்ட்ஸ்னு இந்த மாதிரியான வேலைக்கெல்லாமே போகலாம். அதே வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்க ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஆகலாம், பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஆகலாம், ஜெரியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், மென்டல் ஹெல்த் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்னு இந்த மாதிரியான ஜாப்க்கு எல்லாமே போகலாம். அடுத்ததாக ஆவரேஜாக சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு ஒரு 5.1 lakhs மேலே கிடைக்கும். ஓகேங்களா? பெர் ஆனம்க்கு. அதே பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்களுக்கு 2.3 lakhs பெர் ஆனம் வந்துட்டு கிடைக்கும். 2.3 lakhs பெர் ஆனம்லேருந்து 6 lakhs பெர் ஆனம் வரைக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து சேலரிங்கிறது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? மோரோவர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வேறு வேறு கோர்ஸ் தான். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பிஎஸ்சி நர்சிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ் டியூரேஷன் வருது. இதே பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான் உங்களுக்கு டியூரேஷன் வரும். ஸோ உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.